ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம கேட் 2025 அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் கேட்ட ஒரு 2 மார்க் கொஸ்டின். அது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான ஒரு கான்செப்ட். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் வரக்கூடிய ஒரு கான்செப்ட். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவுடைய ஐடியா. அந்த கொஸ்டின் என்னென்னா, let y be the solution of the differential equation with initial condition given below. If y at x equal to 2 is equal to a ln 2, then the value of a is, round up to 2 decimal places, x square d square y by dx square plus 3 dy by dx plus y equal to 0. y at x equal to 1 is 0, dy by dx at x equal to 1 is equal to 0. இதுதான் நமக்கு கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். given the differential equation x square d square y by dx square plus 3x dy by dx plus y equal to 0. இது நம்முடைய பவுண்டரி கண்டிஷன். y at x equal to 1 equal to 0, dy by dx at x equal to 1 equal to 1. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இங்கே எனக்கு யார் இருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் இருக்காங்க. டிஒய் பை டிஎக்ஸ்க்கு முன்னாடி இங்கே 3x இருக்காங்க. ஸோ இந்த கணக்கை சால்வ் பண்ணுறது நம்ம யூஷுவல் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண முடியாது. சில ப்ரொசீஜர் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த ப்ரொசீஜர் நம்ம டேரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே கொடுத்துருக்குற ஒய், இங்கே எனக்கு ஒய் வந்து எப்படி, நமக்கு என்னுடைய சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா, y as a function of x, அதான் என்னுடைய சொல்யூஷனாக இருக்கும். y as a function of x, அதான் என்னுடைய சொல்யூஷன். இப்போ நான் என்ன கன்வெர்ட் பண்ண போகிறேன்னா, y as a function of z கன்வெர்ட் பண்ணிவிட்டு z as a function of x நான் எழுத போகிறேன். ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனுங்கிற மாதிரி மாற்றி இந்த கணக்கை நான் செய்ய போகிறேன். அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு z is equal to ln x அப்படின்னு நமக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க. z is equal to ln x. இப்போ ரெண்டு பக்கமும் நான் எக்ஸ்பொனென்ஷியேட் பண்ணுறேன்னா e பவர் z is equal to e பவர் ln x அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இந்த ஈயும் லானு கேன்சல் ஆயிரும். எனக்கு இங்கே என்ன இருக்குன்னா e பவர் z is equal to x, அதை மாதிரி வந்திருக்கும். இப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயரை நான் என்னென்னு எடுத்துக்க போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு ரைட் இட் அஸ் டி ஸ்கொயர், அதை மாதிரி எழுத போகிறேன். ஸோ டி பை டிஎக்ஸை நான் எப்படி எழுத போகிறேன்? ஐ எம் கோயிங் டு ரைட் இட் அஸ் டி. இது நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணக்கூடிய, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ், வரையுறை பண்ணுறோம். நம்ம பண்ணலாமா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3x dy plus y is equal to 0 அப்படின்னு இருக்கும். ஏன்? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுனேன்னா, அந்த டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் என்னென்னு எழுதணும்? கேபிட்டல் டி ஸ்கொயர்னு எழுதணும். டி பை டிஎக்ஸ் நான் என்னென்னு எழுதணும்? கேபிட்டல் டின்னு எழுதணும். அதெல்லாம் எழுதின பிறகு இந்த மாதிரி வந்திருக்கு. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு ரிமூவ் ஒய்யை நான் பொதுவாக வெளியே எடுக்க போகிறேன். ஓகே, இது பொதுவாக நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பண்ணக்கூடிய ஸ்டெப். ஒய்யை பொதுவாக வெளியே எடுத்தனா இதை மாதிரி எனக்கு வந்திருக்கும், ஈக்குவல் டு 0. இப்போ நான் இன்னும் சில விஷயங்கள் நான் பண்ணணும். எப்படி இந்த மாதிரி ஸ்டெப்பை நான் அசியூம் பண்ணணும், எடுத்துக்கொண்டோமோ அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் இருக்கா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயருக்கு பதிலாக ஒன்று எடுக்க போகிறோம். எக்ஸ்டிக்கு பதிலாக நம்ம வேரியபிள்ஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். இசட் வேரியபிள்ஸாக மாற்றுறதுக்காக, சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்த போகிறது என்னென்னா, எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர், அதை நம்ம எப்படி எழுத போகிறோன்னா தீட்டா இன்டூ தீட்டா மைனஸ் 1 அப்படின்னு எழுத போகிறேன். எக்ஸ் டியை நான் என்னென்னு எழுத போகிறேன்னா வெறும் தீட்டாவை எழுத போகிறேன். ஓகேவா? இப்போ எழுதலாமா? இப்போ எழுதும்போது எனக்கு என்ன வரும்? தீட்டா இன்டூ தீட்டா மைனஸ் 1, எனக்கு தீட்டா ஸ்கொயர் மைனஸ் தீட்டான்னு வந்துடும். ரொம்ப செஞ்சு காமிச்சிட்டுமா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது தீட்டா ஸ்கொயர், இது எனக்கு உள்ளுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் தீட்டா.
தீட்டா ஸ்கொயர் மைனஸ் தீட்டா அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. எழுதியாச்சு. தீட்டா ஸ்கொயர் மைனஸ் தீட்டா ப்ளஸ் 3 தீட்டா ப்ளஸ் 1 எல்லாத்தையும் மாற்றிட்டோம். ஒய் ஈக்குவல் டு 0. தீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 தீட்டா ப்ளஸ் 1 ஆஃப் ஒய் ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? ஃபேக்டரைஸ் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? எனக்கு இங்கே 1 இருக்குது, இங்கே எனக்கு 1 இருக்குது. ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 1ஆக மாறும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1 வரணும். அதை இதை ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரணும்? எனக்கு 2 அப்படிங்கிற டேர்ம் வரணும். அப்படி ஒரு 2 நம்பரை நான் சூஸ் பண்ணணும். ஆட் பண்ணால் எனக்கு இந்த 2 வரணும். நான் 2 டேர்ம் சூஸ் பண்ணணும். அப்புறம் என்ன டேர்ம் நான் சூஸ் பண்ணலாம்? 1 1 1 into 1 is 1. 1 plus 1 is 2. அப்புறம் நான் தீட்டாவை இங்கே எழுதிக்கிறேன். எழுதின பிறகு ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் தீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு தீட்டா ப்ளஸ் 1 ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எனக்கு வந்திருக்கும். ஸோ தீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு தீட்டா ப்ளஸ் 1 என்ன? தீட்டா ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர். தீட்டா ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. நான் ஒய் தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் என்னுடைய சொல்யூஷன், அது என்னுடைய தீர்வு. அதனால் அது 0 கிடையாது. ஸோ இந்த தீட்டா ப்ளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் தான் எனக்கு 0வாக இருக்கும். ஸோ தீட்டா ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ எனக்கு என்ன வந்திருக்கும்? சொல்யூஷன் என்ன? தீட்டா ஈக்குவல் டு -1 2 முறை வந்திருக்கும் எனக்கு. தீட்டா ஈக்குவல் டு -1 ட்வைஸ். இப்போ ஒரே ரூட் வந்து 2 முறை வந்துச்சுன்னா அதுக்கு நம்முடைய சொல்யூஷன் எப்படி எழுதுவோம்? இப்போ நான் என்ன சொன்னேன்? இப்போ ஒய் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் இசட்டாக நான் எல்லாத்தையுமே நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இசட்டில் எழுதும் பொழுது ஒரே ரூட் வந்து எனக்கு 2 முறை வந்தால் அது எப்படி எழுதலாம்னா ஏ இசட் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் எந்த ரூட் இருக்குது? என்ன ரூட் இருக்குது? -1 இசட் அப்படின்னு நான் எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, இதுதான் என்னுடைய சொல்யூஷன். ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ்க்கான ப்ரூஃப் நமக்கு எல்லாமே இருக்குது, புக்லேயே இருக்குது. நமக்கு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ரூட்டாக இருந்தால் ஒரு ஆன்சர், சேம் ரூட்டாக இருந்தால் இதை மாதிரி எழுதணும், காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருந்தால் வேறு மாதிரி எழுதணும். அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பவுண்ட்ரி கண்டிஷன்லாம் எதில் இப்போ கொடுத்துருக்காங்கன்னா பவுண்ட்ரி கண்டிஷனில் எக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒய்யை நம்ம சொல்யூஷனை எதில் எழுதியிருக்கோம்? இசட்டோட ஃபங்க்ஷனில் எழுதியிருக்கோம். இப்போ எக்ஸோட சொல்யூஷனை நம்ம மாற்றணும். அதனால தான் முன்னாடி நம்ம டேக் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுருக்கோமா? டேக் இஸ் ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் இ பவர் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோமா? இப்போ அதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ என்னவா மாறுது? ஒய் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக மாறுது. மாறுறதுக்காக நம்ம இசட் ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம்? லான் எக்ஸ். இசட்டுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா அங்கே நான் என்ன எழுதிக்கலாம்? இ பவர் மைனஸ் லான் எக்ஸ் எழுதியாச்சா? இப்போ இந்த -1 நம்ம பவருக்கு கொண்டு போகலாமா? லாகிரதமோட ப்ராப்பர்ட்டி இருக்கா? லாகிரதமோட ப்ராப்பர்ட்டி என்ன? வாட்ஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லாக்? ஏ லான் பி இஸ் ஈக்குவல் டு லான் பி ஏ எழுதிக்கலாமா? அதை நான் இங்கே எழுதும் பொழுது எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு இங்கே மைனஸ் அங்கே வந்து பவரில் போகும், -1 அப்படிங்கிற மாதிரி மாறிக்கும். இப்போ என்ன இருக்குன்னா ஏ லான் எக்ஸ் ப்ளஸ் பி இ லான் கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு எக்ஸ் பவர் -1 மட்டும் இருக்கும். எக்ஸ் பவர் -1 என்ன? 1/x. ஓகே, இப்போ ஏயும் பியும் என்னது? பவுண்ட்ரி கான்ஸ்டன்ட்ஸ். ஏயும் பியும் பவுண்ட்ரி கான்ஸ்டன்ட்ஸ். அந்த பவுண்ட்ரி கான்ஸ்டன்ட்ஸை நம்ம பவுண்ட்ரி கண்டிஷன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ எனக்கு ஒய் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. 2 பவுண்ட்ரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா? ஒரு கண்டிஷன் ஒய் ஆஃப் எக்ஸ்லேயே நம்ம டைரெக்டாக போட்டுடலாம், அப்படி தானே? ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி கண்டிஷன் என்ன? பவுண்ட்ரி கண்டிஷன் 1, ஒய் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 0ன்னு கொடுத்துருக்காங்களா? ஒய் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படி தானே இருக்குது ஃபஸ்ட் பவுண்ட்ரி கண்டிஷன். இப்போ அதை எடுத்துக்கிட்டோம். அதை எடுத்து நம்ம அந்த நம்முடைய சொல்யூஷனில் போடலாமா? நம்முடைய பவுண்ட்ரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கக்கூடிய அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இல்லை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் 1 போடணும்.
y at x equal to 1 போட்டால் எனக்கு அந்த ஆன்சரை எதுக்கு சமப்படுத்திக்கலாம், வரக்கூடிய விளைவை 0க்கு சமப்படுத்திக்கலாம். எனக்கு என்ன இருக்கும், a ln xக்கு பதிலாக 1 போட்டுக்கலாம் ப்ளஸ் b மல்டிப்ளைட் வித் 1/1. ln 1 என்ன ஞாபகப்படுத்தி பாருங்கள், ln 1 is equal to 0. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், a மல்டிப்ளைட் வித் 0 ப்ளஸ் b இன்ட்டு 1 போட்டுக்கலாம் அப்படி. ஸோ a இன்ட்டு 0 இஸ் 0. எனக்கு இங்கே ப்ளஸ் b இருக்குது. ஸோ b என்ன வந்துடுது, b இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எனக்கு வந்துடுது. இது வந்து என்ன கன்க்ளூட் பண்ண போகிறோம், b ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் எழுதிக்கலாம். இதை எடுத்து நம்ம டேரெக்டாக அந்த சொல்யூஷனில் கூட போட்டுக்கலாம். நம்மளுடைய மாடிஃபைட் சொல்யூஷன் அப்படின்னா என்ன வந்திருக்கும், y of x is equal to a ln x divided by x அப்படின்னு வந்திருக்கும். இது என்னுடைய மாடிஃபைட் சொல்யூஷன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட், இப்போ ஏ நான் கண்டுபிடிக்கணும். ஏயுடைய இது என்ன, ஸோ இப்போ நான் ஏ வேணும்னா இப்போ செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் நான் அப்ளை பண்ணணும். வாட் இஸ் செகண்ட் பவுண்டரி கண்டிஷன், செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் வந்து எனக்கு dy by dx கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நான் இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். எனக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா as a function of x-ஆக இருக்குது, கீழே as a function of x-ஆக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன மெத்தடில் சால்வ் பண்ணணும்னா u by v மெத்தடில் நான் சால்வ் பண்ணணும். u by vனா, ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் u by vனா u by v எழுதும்போது டினாமினேட்டர் நான் ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். நான் டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கிறேன். நியூமரேட்டரை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், மைனஸ் நியூமரேட்டர் எழுதிக்கிறேன், டினாமினேட்டரை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி தான் எழுதணும். என் நியூமரேட்டரில் எனக்கு யார் இருக்கா, ஏ எனக்கு கான்ஸ்டன்ட், அதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டாம். நியூமரேட்டரில் எனக்கு ln x இருக்குது, நியூமரேட்டரில் எனக்கு ln x இருக்குது, u is equal to ln x. டினாமினேட்டரில் எனக்கு x இருக்குது. ஓகேவா, ஸோ du by dx என்ன, ln x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. இப்போ dv by dx என்ன, எனக்கு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு 1. இப்போ வந்து டினாமினேட்டர் நான் ஹோல் ஸ்கொயர் பண்ணுறேன், அது x ஸ்கொயராக இருக்கும். டினாமினேட்டரை வச்சுக்கிறேன், நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு 1/x மைனஸ் நியூமரேட்டரை எழுதுகிறேன் ln x, டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு 1. ஓகே, ஸோ எழுதியாச்சா. இப்போ இதில் நான் என்னுடைய வேல்யூஸ்லாம் ப்ளக்இன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது கேன்சல் பண்ணணும், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இந்த எக்ஸ் எக்ஸ் எனக்கு கேன்சல் ஆயிரும். அந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும், 1 இருக்கும். I'll substitute 1 there. So ln x into 1 என்ன, ln x minus ln x. ஓகே, ஸோ இப்போ நான் என்னுடைய பவுண்டரி கண்டிஷன் dy by dx at x equal to 1 is equal to 1. dy by dx at x equal to 1 is equal to 1. இப்போ dy by dx கண்டுபிடிச்சிட்டோமா, நம்ம dy by dx கண்டுபிடிச்சிட்டோம். அதில் x equal to என்ன போடணும், 1 போடணும். dy by dx at x equal to 1 is equal to, அந்த ஆன்சரை யாருக்கு சமப்படுத்திக்கலாம், 1க்கு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 1 மைனஸ் ln 1 divided by 1 ஸ்கொயர். ஓகே, எக்ஸ் கடலாம் போட்டோம். இப்படி போட்டால் நம்ம அதை எதுக்கு சமப்படுத்திக்கலாம், இங்கே ஈக்குவேட் டு 1. ln 1 ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்தோமா, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல, இதோட ஆன்சர் என்ன, 0. ஸோ 1 minus 0 is 1. 1/1 is, இப்போ எனக்கு இங்கே 1 வந்துடும், 1/1 is 1. ஸோ a is equal to, இப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு, 1 அப்படிங்கிற ரிசல்ட் கிடச்சிருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம டேரெக்டாக நம்முடைய ஃபைன், இப்போ ஒரு சொல்யூஷன் மாடிஃபைட் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நம்ம பவுண்டரி கான்ஸ்டன்ட் a கிடச்சிச்சு, அதில் கூட we can substitute it. இப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு சொல்யூஷன் என்ன, y of x is equal to, ஏக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், 1 போட்டுக்கலாம், ln x divided by x ஸ்கொயர். இப்போ எனக்கு பவுண்டரி கான்ஸ்டன்ட்ஸ் எதுவுமே இல்லாத எனக்கு ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா, இப்போ நான் y at x equal to 2 என்னன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். y at x equal to 2 என்ன வரும், அதான் நம்முடைய இதில் கேள்வியில் கொடுத்துருக்காங்க. ln 2 இருக்கிற இடத்துல 2 ஸ்கொயர்,
அப்புறம் எனக்கு என்ன வந்திருக்குன்னா 1/4 ln 2 எனக்கு வந்திருக்கும். அப்படி தானே? ஸோ எனக்கு ஒரே நிமிஷம், இஸ் தேர் இஸ் எனிதிங் செக் பண்ணிடுறேன், ஒரு நிமிஷம், சாரி. இதுதான் என்னுடைய சொல்யூஷன், அப்படி தானே? இதுதான் என்னுடைய சொல்யூஷன். x² இல்லை, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தான் அந்த இது வந்திருக்கு. ஸோ எனக்கு இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்கும், சாரி. அப்புறம் நான் என்ன போடணும், y ஆஃப் x = 2ல தான் நமக்கு கடைசியாக செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா எனக்கு ln x/x தான் என்னுடைய இது, அப்படி தானே? எக்ஸு, அப்புறம் இங்கே 2 மட்டும்தான் இருக்கும். நான் இந்த இடத்துல நான் என்ன மட்டும் போட்டால் போதும், இதுதான் என்னுடைய விடையாக வந்திருக்கும். இப்போ இதை யாரோட கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு 1/2 ln 2 யாரோட கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா y at x = 2ல சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வரக்கூடிய விடை வந்து என்னவா இருக்குமா, the solution is a ln 2 இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. a ln 2, a ln 2 இருக்குது. இதை நான் வந்து a ln 2ஓட கம்பேர் பண்ணிவிட்டு a என்னன்னு தான் நம்மளுடைய கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணால் எனக்கு என்ன தெரியுது, a = 1/2. 1/2னா எனக்கு 0.5. நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் ஆஸ்ட், தேர் ஆஸ்ட் டு ரவுண்ட் ஆஃப் டு 2 டெசிமல் பிளேசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 டெசிமல் பிளேசஸ்க்கு கேட்டிருக்காங்க. நம்ம 0.5 டைரெக்டாக வந்திருக்கு. அஃபீஷியல் கீழே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஏயுடைய வேல்யூ அஃபீஷியல் கீழே நமக்கு 0.45 to 0.55க்குள்ளே ஆன்சர் இருந்தால் நமக்கு கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அஃபீஷியல் கீழே 0.45 to 0.55க்குள்ளே வந்தால் கரெக்ட். மோர் ஆர் லெஸ் நமக்கு ஆன்சர் வந்துடுச்சு, அப்படி தானே? ஓகே, thank you for watching the video till the end. See you in the next video. நன்றி, பை. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். See you.